ஆண்டவரே நீர் எங்களை என்றால் இது வெற்றிடம். உம்முடைய பிரசன்னத்தை கோருகிறோம், உம்முடைய சமூகத்தை கோருகிறோம். ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னீர். ஆகையால் ஆண்டவரே நீரே நாயகனாக இருந்து வழி நடத்தும். ஆண்டவரே இன்றைக்கு கூட இந்த வேதாட்சிக்கு வந்த ஊருக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வழியிலே வந்து கொண்டிருக்கிறவர்களை, இன்னும் ஆண்டவரே வரவேண்டியவர்களை எல்லா ஆண்டவரே அங்கே ஆபத்திலிருந்து காத்து பிசாசுடன் கொண்டு வருகின்ற எல்லா ஆண்டவரே தடைகளை அகற்றி போட்டு சீக்கிரத்திலே ஆண்டவரே அங்கே வேதாட்சிக்கு வந்து சேரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இந்த மண்டலம் முழுவதும் உடைய பிரஸ்தாவினால் நிரப்பும். ஆண்டவரே பாடுகின்ற பாடல்கள் மூலமாக நாம் மேம்படட்டும். ஆண்டவரே பிறகு நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நம்முடைய பரலோக ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டும். ஆண்டவரே ஆரம்பத்தில் முடிவு மட்டுமா அவருடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யும். ஆண்டவரே மேலே கூட அந்த க்ளோஸ் சர்க்கியூட் டிவி ஆண்டவரை அரேஞ்ச் பண்ண உதவி செய்திருக்கிறீர். அங்கே கூட அது நன்றாக ரிசப்ஷன் கிடைக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே அப்படியாக நாங்கள் சௌகரியமாக உங்களுடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே நீர் செய்கின்ற எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. சத்துருக்கின் காரியங்களும் அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கடிந்துட்டுகிறோம். ஆண்டவரே மீண்டுமாக சௌரி வனிதா பிரேம்குமார் அவர்களை நினைவு கூறுகிறோம். அவர்கள் கொடுத்த சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வழியை முற்றிலுமாக நீக்கி போட்டு இயல்பாக நடக்க ஆண்டவரே நீரே உதவி செய்யும். சவர் பிரேம்குமார் அவர்கள் கூட பல்வலி அதிகமாக இருக்கிறது. 2 பல்களை ஆண்டவரை எடுத்து விட்டார்கள். மீதி பல்களை கூட ஒன்றாக எடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதிக வலியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். நீரை கிருபையாக இறங்கி தொட்டு சுகப்படுத்தும். சவர் கிறிஸ்டபர் அவர்களையும் ஆண்டவரே சகோதரியும் அவருடைய ஆண்டவரே அங்கே டாட்டர் மற்றும் சன்னிலா அவர்களுடைய பேத்தி மாசுதியம் ஆண்டவரே சவர் விக்டர் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஊரில் இருக்கும்பொழுது நாளைக்கு வரும்போது சுகத்தினால் கொண்டு சேரும். ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்கின் காரியங்களும் அந்தகார சக்திகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாம் கலந்து கட்டினவர்களாக துதியங்கான மகிமைக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்து இனிமையான நல்ல நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாள் மனமேற்ற நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலையிலிருந்து மட்டுமாக இந்த விலையேற பெற்ற கிருபையினாலே நம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை இடைக்கட்டி வழிநடத்தினதாக சோத்திரிக்கிறோம். உடைய பந்தியை சூழ வந்து உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரே உடைய பந்தியிலே பங்கு பெற நினைவு கூற உங்களுடைய தெய்வீக ஆலோசனையெல்லாம் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் பாராட்டின பெரிய ஸ்லாக்கத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மலமாக இருப்பது நிச்சயமாகவே உடைய கிருபை என்று சொல்லி ஆண்டவரே உடைய சமூகத்தில் மீண்டும் ஒரு விசை பிரவேசிக்கத்தக்கதாக நீர் பாராட்டின மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தேவனே, நீர் எங்களுடைய சிருஷ்டிகராக இருக்கிறேன். நீர் எங்களுடைய மீட்பராக, நீர் எங்களுடைய இரட்சகராக திரும்பி வரப்போகிற மனவாளனாக இருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே வாழப்போகிற கொஞ்ச நாட்களே அது உன்னோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக ஒரு பெரிய ஸ்லாக்கத்தை கொடுத்திருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே நீர் போதுமான ஒரு தேவனாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். இரக்கமுள்ள தகப்பனை நாங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்னியை கடக்கும்போது நீர் நல்ல மேய்ப்பராக ஆண்டவரே சுகபத்திரமாக ஒரு சேதமும் எங்களுக்கு வராதபடிக்கு அக்கறை கொண்டு போய் அதையே சேர்க்கிற ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன். கருவலாடுகளை மெதுவாய் நடத்துகிற மெய்ப்பராக இருக்கிறேன். ஆண்டவரை உண்மை போல ஆண்டவரை எங்களை தேற்றுவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நீரே தகப்பனாக எங்களை தேற்றுகிறேன், தாயாக தேற்றுகிறேன். இரக்கமுள்ள தகப்பனே, தேற்றவனாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறேன். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் முத்திரைத்து ஆண்டவரை மீட்கப்படும் நாளுக்கென்று அச்சாரமாக அவர் இருக்கிறார். இதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, ஜீவனுள்ள நம்பிக்கை இருக்கிறது, மகிமையுள்ள நம்பிக்கை இருக்கிறது, ஆனந்த பாக்கியமான நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் உண்மை பார்ப்போம், உண்மையோடு கூட என்றென்றைக்கும் சதா காலங்களும் இருக்க போகிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தகப்பனே, அந்த நாளுக்காக பரிசுத்த ஆவியானவர் தாமே
பல வழிகளிலே எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது ஒரு பகுதியாக ஆண்டவரே இந்த வேதாராய்ச்சி கூட்டத்திலே உங்களுடைய மகிமையான வருகை குறித்து எவ்விதமாக நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை தியானிக்கத்தக்கதாக நீர் பாராட்டி வருகிற இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேதாராய்ச்சி கூட்டத்திலே கலந்து கொண்ட இந்த பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்திலே கூடி வந்த நிமித்தமாக வருகின்ற ஆசீர்வாதத்தினாலே அவளை ஆசீர்வாதத்திலும் வருகிற பிள்ளைகளையும் தடைகளாம் நீக்கி சுகபத்திரமாக மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் ஒருமித்து சேர்ந்து இந்த வசனத்தை சூழ அமர்ந்து உண்மை குறித்தே நாங்கள் தியானிக்கும் பொழுது குமாரனாக இயேசு கிறிஸ்துவானவர் மகிமை பொருந்தினராக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவராக நாங்கள் காண இதன் மூலமாக இந்த தியானம் எங்களுக்கு நித்தியத்துக்கு ஏதுவாக பிரயோஜனமாக இருக்க இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது போதும் ஆனதாக இருக்க அது எங்களுக்கு உதவியாக இருக்க அதனால் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நோக்கி பார்க்கிறோம். அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் போது அடியான இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாயாக வைத்துக்கொள்ளும், இந்த பலத்தை அவனுடைய கோட்டைகளாக வைத்துக்கொள்ளும். இந்த விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்தலும் பரிசுத்தப்படுத்தியர்களும் இந்த முழு இடத்தையும் பலத்த சமூகத்துக்காக ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் நித்தியுடன் படிக்கின்ற ரத்தத்தின் கீழாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீட்டாமே இந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பண்ணும்படியாக உதவி செய்யும்படியாக நான் நோக்கி பார்க்கிறோம். அந்த வார்த்தை எங்களோடு கூட இடைப்படும் பொழுது எவ்விதமாய் எம்மாவுக்கு போகிற அந்த சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததோ அதே விதமாக தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் பங்கு பங்காக வகை வகையாக தியானிக்கும் போது நாங்களும் கூட இவ்விதமாய் அனலாய் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்தலும் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து போக இந்த தியானம் எங்களுக்கு உதவியாக உன்னை சந்திக்க ஆயத்தமாக இந்த தியானம் எங்களுக்கு உதவியாக இருக்க உதவி செய்தலும். இதுக்கு விரோதமாக கிரியை செய்கிற அந்த சக்திகளை நான் சேர்னாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலமாக கரிந்து கட்டினதாக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 10:25. சபை கூடி வரலை சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனம் சபை கூடி வருதல் முக்கியமானது என்று சொல்லி எடுத்து காண்பிக்கிறது. இந்த வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை நாள் எவ்வளவு சமீபமாக வந்து கொண்டிருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லியும் இந்த வசனம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. இதே சமயத்திலே ஒரு பக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்து வர வர மற்றொரு பக்கத்திலே பார்க்கும்போது சபை கூடி வருதலை சிலர், அனைவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை மிக அற்புதமாக இங்கே சொல்லியிருக்கிறார். சிலர் இவ்விதமாக விட்டு விடுகிற ஒரு காரியத்தை கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே அது நடைபெறாதபடிக்கு, அவ்விதமாக விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கொருவர் நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஏனென்றால் நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே சன்னிதானத்திலே ஒரு நாள் நாம் காணப்பட போகிறோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 38:7. அனைவரும் நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீ ஆயத்தப்படு, உன்னை கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த நீ அவர்களுக்கு காவலனாகிரு. ஆகவே ஆயத்தப்படு என்றது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவாதத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபித்து வேகமாய் வந்து கொண்டிருக்கிற ஒரு நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் இந்த வெளிப்படுத்தின இந்த விசேஷ புஸ்தகத்தை குறித்து
நாம் பார்க்கும்போது இதற்கென்று பிரத்யேகமாக தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த புஸ்தகத்துக்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு கட்டளை என்று கூட சொல்லலாம். ஒரு கட்டளை போல அது இருக்கிறது. அது என்னவென்றால், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இதை நீங்கள் சபையிலே அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தின் சத்தியங்களை சபையிலே அறிவிக்கத்தான் நான் இதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி இங்கே மிகவும் தெளிவாக பிரத்யேகமாக ஆவியானவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தினுடைய திறவுகோள் வசனம், கீவேர்டு அல்லது அந்த தீம் வேர்டு அல்லது கருப்பொருள் வசனம் என்று சொல்லுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்புகளும் எழுது. இந்த 3 காரியங்கள் தான் அப்போஸ்தலனாகிய யோவான் அவருக்கு சொல்லும் பொழுது நீ கண்டவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அந்த காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். இருக்கிறவைகளை எழுது என்று சொல்லுகிறார். அப்போது இருந்த அந்த சபை குறித்து அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இதுதான் அந்த 7 சபைகள். அதை குறித்து அவர் அங்கே எழுதுகிறார். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போவைகள் என்று சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்குமாக நடைபெறுகிற அந்த காரியங்கள் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிற ஒரு காரியங்களாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முதலாவதாக பார்க்கும்போது முதலாவது திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல் பரலோகத்திலே. இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் பாதாள குழியை திறந்தான். இங்கே பாதாள குழி திறக்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. இங்கே பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இது பரலோகத்தில் சாட்சியின் கூடாரமாக ஆலயம் திறக்கப்பட்டது. சாட்சியின் கூடாரம், அந்த ஆலயம் அங்கே திறக்கப்படுகிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். புஸ்தகம் அங்கே திறக்கப்படுகிறது. அது வெளிப்படுத்தின விசேஷத்திலே திறக்கப்பட்ட 7 விதமான திறக்கப்படுதல். 7 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? 7 6 7 6 விதமான திறக்கப்படுதல். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. இப்போ 7 வந்துச்சா? 7 விதமான அங்கே திறக்கப்படுதலை குறித்து நாம் பார்க்கிறோம். அது பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படுகிற ஸ்திரீகள், மணவாட்டி என்ற அந்த அர்த்தத்தோடு கூட சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம்
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 20வது வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஸ்ரீ இருக்கிறாள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்ரீயானவள். ஆகவே இது முதலாவதாக ஒரு ஸ்ரீயின் பெயரை இங்கே நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது பிற்பாடு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் ரெண்டுத்திலையும் பார்க்கும்போது சில ஸ்ரீகளை குறித்து அடையாளமாக சொல்லுகிறார். அதில் 18ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீ கண்ட ஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யம் பண்ணுகிற மகா நகரமாயும் என்றான். இதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த ஸ்ரீ என்றால் என்ன என்று சொல்லி, அது ஒரு சிட்டி, அது ஒரு நகரம், அது ரோம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். நீங்கள் மனைவி என்று வருவதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 9வது வசனமும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்த மணவாட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே மீண்டுமாக, பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னத்திலே வந்து, நீங்க வா, ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி இதை குறித்து இந்த வசனம் வந்துவிட்டது. மனைவியாக மணவாட்டி என்றால், இங்கே மணவாட்டி என்று சொல்ல, ஒரிஜினலாக மனைவி என்று சொன்னால் அது இஸ்ரேல் ஜனங்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே தேவனுக்கு விரோதமாக அங்கே சென்று விட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கும்போது தேவன் அவர்களை தள்ளிவிடுகிறார். இருந்தாலும் கூட பிற்காலத்திலே அவர் சேர்க்கப்படுகிறார்கள். அவர்கள் மனைவியாக தான் மீண்டுமாக வந்து சேர்க்கப்படுகிறாள். மணவாட்டி என்று சொன்னால், மனைவியாக மணவாட்டி என்று சொன்னால் சபை. ஸோ அந்த ஒரு வித்தியாசத்துக்காக தான் இங்கே சொல்லுகிறார். என்றுக்குமே இஸ்ரவேல் மணவாட்டி அல்ல, அது மனைவி தான். மனைவியாக இருந்தது, அது விலகி போனது. மீண்டுமாக பிற்பாடு சபை எடுத்துக்கொள்ள வைப்பார், மீண்டுமாக மனைவியாக தான் சேர்க்கப்பட போகிறது. ஆனால் இங்கே மணவாட்டி என்று சொன்னால், மனைவியாக மணவாட்டி என்று சொன்னால் சபை. ஸோ அந்த வித்தியாசத்திற்காக இந்த காரியத்தை, என்றைக்குமே மணவாட்டி என்றால் சபை தான், இஸ்ரவேலரை அது குறிக்கவே குறிக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இந்த ஒரு சத்தியத்தை உள்ளடக்கி தான் எங்கே நாம் குழம்பிக் கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி, மனைவியாக மணவாட்டி சபையாரே, புதிய எருசலேமுக்குள்ளே காணப்படுகிற ஒரு மணவாட்டி. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் எந்த எக்கால சத்தத்திற்குள்ளே வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது நாம் இவ்விதமாக தியானித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களால் பூமியின் குடிகளுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். 3 ஐயோ, அதாவது 3 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்போ முதலாவது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். அதை தான் நாம் 9ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது சில சம்பவங்களாக நடைபெறுகிறது, அதெல்லாம் பார்த்தோம். அப்போது அந்த முதலாவது ஆபத்து கடந்து போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், முதலாம் ஆபத்து கடந்து போற்று. முதலாவது ஆபத்து கடந்து போகிறது. இது 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது சில சம்பவங்கள், சில ஆபத்துக்கெல்லாம் வருகிறது.
அது முடிந்த பிற்பாடு முதலாம் ஆபத்து கடந்து போகிறது. இனி 2 ஆபத்து இருக்கிறது. அது 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது 13ஆம் வசனம். அந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது அடுத்த ஒரு ஆபத்து அங்கே கடந்து போகிறது. அந்த 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது தான் அநேக சம்பவங்கள் நடைபெறுகிறது. அதில் 11ஆம் அதிகாரம் கூட அடங்கி இருக்கிறது. இந்த 11ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் பார்த்தோம். இங்கே முக்கியமாக அந்திகிறிஸ்துவின் ஆட்சி 7 ஆண்டுகளிலே முதல் 3.5 ஆண்டுகளிலே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு போலியான சமாதான உடன்படிக்கை பண்ணி இந்த அந்திகிறிஸ்து உலகம் முழுவதும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக அவன் அரசாங்கத்தை நடத்தினாலும் இஸ்ரவேல் தேசத்திற்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு இஷ்டப்படி ஆராதனை செய்ய, இஷ்டப்படி எல்லா பண்டிகைகளும் அவர்கள் கொண்டாடி கொள்ள அவன் ஒரு உடன்படிக்கை அவன் செய்கிறான். இருந்தாலும் தானியேல் தீர்க்க தரிசனத்தின்படி அது உடன்படிக்கை அவன் முறித்து போடுவான் என்றும் சொல்லுகிறான். ஆகவே இது முறித்து போடுவதற்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே எருசலேமிலே இருந்து கொண்டு 2 சாட்சிகள், ஆகவே இந்த 2 சாட்சிகள் யார் என்று சொல்லி நாம் தெளிவாக நாம் பார்த்தோம். ஆகவே இந்த 2 சாட்சிகள் யார் என்று சொல்லி தெளிவாக நாம் பார்க்கும்போது தெளிவாக சொல்ல முடியும், தெளிவாக நமக்கு தெரியாது என்று சொல்லி. ஆகவே இந்த 2 சாட்சிகள், ஆகவே மோசேயை போல ஒருவர் செயல்படுகிறார், எலியாவை போல ஒரு செயல்படுகிறார். ஆகவே மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு விதிவிலக்காக லாசர் மரித்தார், எழுந்தார். எவரியின் மகள் அங்கே மரித்தார், எழுந்தால். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே மரித்து உயிரோடு எழுந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் சிலர் உயிரோடு கூட எழுப்புகிறார்கள். இவர்கள் யாரும் பரலோகத்திலே போய் நித்திய காலமாக இருந்தவர்கள் இல்லை. நம்ம முன்னுதாரணம் இல்லை. பரலோகத்திலே அவர்கள் சென்று நித்திய காலமாக அவளோடு கூட இருந்து பிற்பாடு ஒரு சமயத்திலே கீழே இறங்கி வந்து மனுஷனாக விதமாக மறிக்கிறதுக்கான முன்னுதாரணம் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை. அவரெல்லாம் மரித்தார்கள், சரீரம் இருந்தது, உயிரோடு கூட எழுப்பினா. ஆனால் பரலோகத்திலே நித்திய காலமாக எத்தனையோ பரலோகத்திலே ஆண்டுகள் இல்லை, கணக்கு இல்லை. ஆனால் இருந்த இந்த மோசேயும் எலியாவும் திரும்பவும் வருவார்களா? ஒரு மனுஷனை போல அவர்கள் வந்து அங்கே மீண்டுமாய் மறிப்பார்களா என்று சொல்லும்போது அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அடையாளங்களும் அற்புதங்களும் செய்தது தேவன்தான். இதே தேவன் யாரை வைத்து வேண்டுமானாலும் செய்யலாம். ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? இந்த 2 காரியங்கள் மாத்திரமல்ல, மழை வராதபடிக்கு தடுக்கிறது அல்லது அக்கினி வானத்திலிருந்து இறங்குது மாத்திரமல்ல, இது 2 வைத்துக்கொண்டு நான் மோசே எலியா என்று சொல்லி அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் யோசிக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்திலே கூடுதலாக ஒரு காரியம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலே வாதிக்கும். அது என்னென்ன வாதி என்றெல்லாம் தெரியாது. அது தேவன் தான் செய்ய போகிறார். இந்த 2 சாட்சிகள் மூலமாக அவர் செய்ய போகிறார். எருசலேமில் இருந்து கொண்டு பூமியில் இருக்கிற சகல இடத்திலும், பூமியிலே அந்த எருசலேமில் இருந்து கொண்டு ரோமில் இருக்கிற நதி ரத்தமாக மாறும். எருசலேமில் இருந்து கொண்டு எகிப்தில் இருக்கிற நதியை ரத்தமாக மாற்றி விடுவார்கள். எருசலேமில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற நதியை ரத்தமாக மாற்றிவிடுவார். அந்த அளவுக்கு அவர்கள் இந்த பூமியின் குடிகளுக்கு ஒரு வேதனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். என்றால் அவருக்கு அதிகாரம் கொடுத்தது தேவன்தான். அது நிமித்தமாக அவருடைய ஊழியம் நிறைவேறும் வரைக்கும் அவளுக்கு ஒரு சேதம் வராது. இதேதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை மரிக்கிறார் என்று சொன்னால் மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம், ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார் என்று சொல்லி. ஏனென்றால் மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே இப்போ இருக்கிறது. அது முன்பதாக சாத்தான் வைத்திருந்தான். அவன் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து அந்த மரணத்திற்கான அந்த சாவியை இப்போது இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அது நமக்கு எப்போது அந்த சாவி தேவன் உபயோகப்படுத்துகிறாரோ அப்போதுதான் நமக்கு மரணம் வரும். நாம் தேவன் அண்டை போய் சேருவோம். அதுக்கு முன்பதாக எது வந்தாலும் சரி, எந்த வியாதி வந்தாலும் சரி, ஊழியம் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஒரு சேதமும் வராதபடிக்கு
தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே இந்த ரெண்டு சாட்சிகளை பார்க்கும்போது பிற்பாடு ஊழியம் முடிந்து விட்டது. தேவன் அனுமதி கொடுக்கிறார். 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 7-8ஆம் வசனத்திலே அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருக்கிற ஒரு மிருகம், இது இந்த மிருகத்தை குறித்து தெளிவாக 13ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த அந்து கிறிஸ்து இங்கே வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவன் தன்னுடைய சேனைகளை உபயோகப்படுத்தி அவன் அழித்து போடுகிறான். ஆகவே இந்த காரியங்கள் அங்கே நடந்து முடிகிறது. இதெல்லாம் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது 2வது ஆபத்து இவ்விதமாகலாம் வருகிறது. 10ஆம் அதிகாரம் நாம் பார்த்திருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தில் விதமாக ஆபத்து வந்து பிற்பாடு அந்த 2 சாட்சிகள் உயிரோடு கூட எழும்பி அவர்கள் மேலே ஏறி வாருங்கள் என்று ஒரு சத்தம் வருகிறது. 12ஆம் வசனம், இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். இந்த நேரத்திலே 13ஆம் வசனத்திலே பார்க்கும்போது 7000 பேர் மறிக்கத்தக்கதான ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருகிறது. 14ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. மொத்தம் 3 ஐயோ என்று பார்த்தோம். அது 3 ஐயோ 3 ஆபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே 14ஆம் வசனத்தில் 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. 14ஆம் வசனம், 2ஆம் ஆபத்து கடந்து போயிற்று. இப்போது 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வரப்போகிறது, சீக்கிரமாய் வருகிறது. இவ்விதமாக 2ஆம் ஆபத்து அங்கே கடந்து போகிறது. 15ஆம் வசனம், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருடைய அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இப்போது 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறிற்று என்று சொல்லும் பொழுது, அது ஒரு வசனத்திலே சொல்லும் பொழுது, ஆனால் இந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது அது நெடும் துணியாக அவன் ஊதுகிறான். ஊதி 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 அந்த சத்தம் போய் அது அங்கே முடியும் போது தேவனுடைய ராஜ்யம் அங்கே எழும்புகிறது. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் அங்கே வருகிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதி ஆரம்பித்து அந்த சத்தம் அப்படியே துணித்து கொண்டே அது முடிகிறது. அந்த 7ஆம் தூதன் எக்காலம் ஊதி அது முடியும் போது அதற்குள்ளாக நடக்கிற சம்பவங்கள் தான் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் இருக்கிறது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான், ஊதிக்கொண்டே இருக்கிறான், இந்த சத்தம் சென்று கொண்டே இருக்கிறது. அதில் என்னென்ன சம்பவங்களாக நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்குமாக சம்பவங்கள் நடைபெறுகிறது. அவன் சரியாக அங்கே முடிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக ஒலிவ மலையில் வந்து இறங்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி இந்த உலகத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. இது நெடுந்தொனி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 7ஆம் தூதன் ஊதுகின்ற ஒரு சத்தமாக இது இருக்கிறது. அது நமக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இப்போது இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யவில்லையா? இப்போது இந்த அவர் சிங்காசனத்தில் இல்லையா? 7ஆம் தூதன் ஊதும்போது தான் அவர் ஆட்சி செய்ய போகிறாரா என்று சொல்லி ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பலாம். நிச்சயமாக இப்போதும் தேவன் சிங்காசனத்தில் தான் இருக்கிறான். தேவன் தான் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறான். அவருடைய ராஜ்யம்தான் இன்றைக்கும் இந்த உலகத்திலே இருக்கிறது. அவருக்கு மேலே ஒரு சக்தி என்று சொல்லி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மனுஷன் தன்னை விற்று போட்டான். தனக்கு இருந்த அந்த சிங்காசனத்தை சாத்தானிடத்தில் அவன் விற்று போடுகிறான். அது சாத்தானிடத்தில் அவன் கொடுத்து விடுகிறான். அது தேவன் இதை சட்ட ரீதியாக மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறான். அது வலுக்கட்டாயமாக அல்ல, சாத்தானை காட்டிலும் வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். மிக எளிமையாக மீண்டுமாக மனுஷனை அவனுடைய கையிலிருந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அவருக்கென்று ஒரு சட்டத்தை அவர் வைத்திருந்தார். இப்படி தான் மனுஷனை நாம் ரட்சிக்க வேண்டும். இந்த வழிமுறையில் தான் மீண்டுமாக ஆளுகையை மனுஷனுக்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, ஆகவே தான் இப்போது தேவன் ஆளுகை செய்தாலும், இப்போது அவருடைய சிங்காசனம் இருந்தாலும்,
இப்போது ஆளுகை இருந்தாலும் கூட முழுமையாக இல்லாதபடிக்கு இருக்கிறது. ஏனென்றால் சாத்தான் இருக்கிறான், சாத்தானுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. தேவன் அதற்கு அனுமதி கொடுத்து சில காரண நிமித்தமாக வைத்திருக்கிறான். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் அவர்களின் மகிமையும் அவருக்கு காண்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்று சொல்லுகிறான். நிச்சயமாகவே அது உண்மைதான், அவனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். யோவான் சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் என்று சொல்லி நாம் அவன் ராஜ்யம் எப்படி நிலையிருக்கும்? சாத்தானுடைய ராஜ்யம் அது ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இப்போதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது, இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் அவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அவனுடைய ஆளுகைக்குள்ளாக காரியங்கள் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அவன் அழைக்கப்படுகிறான். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். இவ்விதமாக இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அவன் இருக்கிறான். இந்த உலகத்தின் ராஜ்யம் அவனுடைய கரத்திலே காணப்படுகிறது. இவ்விதமாக இந்த உலகத்தின் அதிபதி யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கூட இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இந்த காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தேவன் சட்டப்பூர்வமாக எல்லாவற்றையும் அவர் நீக்குகிறார். எதை அவர் இழந்தாரோ அதை சட்டப்பூர்வமாக மீண்டுமாக பெற்றுக்கொள்ளதான் அவர் விரும்புகிறார். அவருடைய வல்லமை உபயோகப்படுத்தி, அவருடைய ஆளுகை உபயோகப்படுத்தி சாத்தானுடைய கையிலே எளிமையாக நம்மை அவர் ஆதாம் ஏவாளையும் காப்பாற்றி இருக்கலாம், எல்லாவற்றையும் கூட மாற்றி இருக்கலாம், அவளை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்து விடாமலே இருந்திருக்கலாம். எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கிறது, எல்லா ஞானமும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் தேவன் அவருக்கென்று ஒரு பிரமாணத்தை அவர் வைத்திருக்கிறார். அவரே அந்த பிரமாணத்தை வைத்து அதற்குள்ளாக அவரே இருந்து அவரே அதை செயல்பட்டு சட்டப்பூர்வமாக சிலுவையை அவர் சுமந்து சட்டப்பூர்வமாகவே அவர் ரத்தம் சிந்தி நமக்காக எல்லாவற்றையும் சட்டப்பூர்வமாக பெற்று தந்திருக்கிறார். இவ்விதமாக தான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு நாள் வரப்போகிறது. அப்போது சட்டத்தின்படி முழுமையாக அது தேவனுடைய ராஜ்யமாக மாறும். அதுக்கு முன்பதாக சாத்தானை அவர் பாதாளத்தில் அடைத்து அவர் தங்களினாலே 1000 வருஷம் கட்டி போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய ஞானத்தினாலே அவர் செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் நீதியாக அவர் செய்கிறார். ஏனென்றால் சர்வாதிகாரி. சபை என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து அது சர்வாதிகாரியாக நாம் பாடுகிறோம் அல்லவா? கிறிஸ்தே சர்வாதிகாரி என்று சொல்லி அவர் சர்வாதிகாரி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அவர் எதிர்த்து நாம் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவர் ராஜா என்று சொல்கிறார். ராஜா என்றாலே சர்வாதிகாரி. அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ஆளுகை செய்ய போகிறார். அவர் ஆளுகை சீக்கிரமாக வரப்போகிறது. அப்போது பார்க்கும்போது இந்த உலகத்தின் அதிபதி இருக்க மாட்டான். இப்போ நாம் ஆசித்தோம் அல்லவா, இந்த ராஜ்யங்கள் உலகத்தின் மகிமைகள் எதுவும் இருக்காது. தேவன் மாத்திரம் அங்கே ஆளுகை செய்வார்.
அவரோடு சேர்ந்து நாமும் ஆளுகை செய்ய இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 7ஆம் தூதன் இக்காலம் ஊதினான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த வாரம் முடிக்கும் போதும் இந்த காரியங்களை சொல்லி நாம் முடித்தோம். இது ஒரு கடைசி காலம். இந்த எக்காலம் ஊத ஆரம்பித்த பிற்பாடு எல்லாம் அந்த எக்காலத்துக்குள்ளாக என்னென்ன கடைசியாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது எல்லாம் நிறைவேறி முடிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்வார். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கடைசி எக்காலம், இந்த 7ஆம் தூதனுடைய ஒரு எக்காலமாக இருக்கிறது. ஆனால் சபைக்கு ஒரு கடைசி எக்காலம் இருக்கிறது, அது வேறு. அந்த கடைசி காலத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சொல்லுகிறான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? இதே விதமாக சபையாரோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசி கொண்டிருக்கும் போது என்ன சொல்லுகிறார்? சபையாரை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதனால் சபை ஆரம்பித்து அப்போதுதான் அது வளர்ந்து கொண்டு அப்படியே செல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விதமாக ஏற்றுக்கொண்டு அநேகர் சபையிலே அங்கே சேர்க்கப்படுகிறார்கள். அடக்காரர்கள் அப்போது மிக குறைவாக தான் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு அநேகர் மரித்திருக்க மாட்டார்கள். அந்த ஒரு சமயத்திலே சிலர் மறிக்கிற ஒரு நிலைமை வருகிறது. இப்போ அநேக கேள்விகள் எல்லாம் எழும்புகிறது. இவர்களால் என்ன நடக்கும், மரித்தவர்கள் எங்கே போவார்கள் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எல்லாம் எழும்புகிறது. அது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி ரகசியம் என்றால் என்ன என்றால், இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருந்தது, இதுவரைக்கும் யாருக்கும் புரியாமல் இருந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சபையாரை பார்த்து அவர் சொல்லுகிறார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு சிலர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். போன வாரம் போன மாதம் அடக்காலம் நடந்தது உண்மைதான் என்று அப்படி பவுல் சொல்லியிருப்பார். ஆனால் எல்லாரும் அது விதமாக நித்திரை அடைவது போகிறதில்லை. ஒரு 100 பேர் சபையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு 3 பேர் ஒருவேளை மரித்திருக்கலாம், கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கலாம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மீதி இருக்கிற அந்த 97 பேரும் நித்திரை அடைவதில்லை, நாம் மறிக்க மாட்டோம். அப்போதே பவுலுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது, நாம் மறிக்க மாட்டோம். ஏனென்றால் அவன் நம்பிக்கை என்ன, இயேசு கிறிஸ்துவான் வருவார், நாம் மறிக்காமலே அவரை பார்க்க போகிறோம், அவரை போய் நாம் மாறப்போகிறோம். இந்த விதமான ஒரு சத்தியத்தை 2000 ஆண்டுகள் முன்பாக பவுல் சபையாரை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், இது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார். வேதாகமத்திலே பார்க்கும்போது நாம் பேசுகிற ஒரு காரியம், நாம் ஜபிக்கிற ஒரு காரியம் எல்லாமே முக்கியமானது. எப்போ அநேக ஆண்டுகள் முன்பாக எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஜபித்தா, அவர் சென்று விட்டார். 3000 ஆண்டுகள் கழித்து யாக்கோபு என்ற தம்முடைய ஊழியக்காரனுக்கு எலியா கருத்தாய் ஜபம் பண்ணினான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் என்றால், அந்த ஜபம் எவ்வளோ வருஷம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அது எதுவும் தேவனுடைய வீட்டில் நாம் செய்கிற எதுவும் விளையாட்டு அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏதோ ஒரு காலத்தில் எலியா செய்த ஜபம் புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்கு சொல்லுகிறார், என் தாசனாக எலியா ஜபித்தான். நீங்களும் நானும் அவரை உயர பெற்றவர்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்த ஆவியானவர் நினைவில் வைத்து அது அநேக நூற்றாண்டுகள் கழித்து கூட அவர் சொல்லுகிறார். அன்னாளுடைய ஜபம் அப்படிதான். அன்னாள் என்ன ஜபித்தார்கள் யாருக்கும் தெரியாது, ஏலிக்கும் தெரியாது, சொல்லவும் இல்லை. வாய் முணுமுணுத்து கொண்டுதான் இருந்தது. என்ன வார்த்தை சொன்னார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் என்ன வார்த்தை சொல்லி அவர்கள் ஜபித்தார்கள் என்று வேதாகமத்திலே எழுதி வைக்கப்பட்டது. யார் கேட்டது? ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் தேவன். அவர் மாத்திரம் கேட்டு எழுதி வைத்திருக்கிறார். அன்னாலும் என்னன்னு சொல்லவில்லை, ஏலிக்கும் அது என்னன்னு தெரியவில்லை. ஆனால் ஜபம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி, யார் கேட்டது? அந்த இடத்துல யாரும் இல்லையே, ஆனால் இருந்தார்கள். தேவன் இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி வைத்திருக்கிறார் அன்னாளுடைய ஜபம். ஆகவே நாம் வெளியேற பெற்றவர்கள், நாம் முக்கியமானவர்கள். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னிப்பாக எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது
நாம் எல்லாரும் நித்திர பெரிய ஒரு நம்பிக்கை அவருடைய சபையை குறித்து அல்லது அவர் வழி நடத்துகிற அந்த சபை குறித்து. அவர் என்ன சொல்லுகிறார்? நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி இந்த வார்த்தை கூட கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாரும், நான் மாத்திரம் என்று சொல்லவில்லை. சபையிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறது, அதில் குறைச்சிகள் இருக்கிறது. இதெல்லாம் நித்தியத்தை மாற்றாது. நீ ரட்சிக்கப்பட்டாயிற்று என்றால், உன் பாவத்தை நீ அறிக்கை செய்வாய் என்றால், மரணத்தை விட்டு நீங்கி நீ ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறாய். இனி உனக்கு நரகம் இல்லை, இனி உனக்கு ஆக்கினை இல்லை. கொடு சபையில் ஏராளமான பிரச்சனைகள், ஆனால் அதற்கும் நித்தியத்துக்கும் அந்த சம்மதம் இல்லை. அதுக்கு தான் வேதாகம் கொடுத்துக்கப்பட்டிருக்குது, எப்படி நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதுதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நாம் எல்லாரும் கடைசி அக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இணைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படும், மீண்டுமாக நாம் எல்லாரும் என்று சொல்லுகிறார். உண்மைதான், ஆவிக்குரிய வளர்ச்சியிலே சிலருக்கு குறைபாடு இருக்கும், சிலர் நன்றாக வளர்ந்திருப்பார்கள், சிலர் விசுவாசத்திலே பலமாக இருப்பார்கள், சிலர் விசுவாசத்திலே பலவீனமாக இருப்பார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனால் அது உன் நித்தியத்தை தீர்மானிக்காது. உன் நித்தியத்தை தீர்மானிக்கிறது நீ சிறுவண்டை வந்தாயே, ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று சொல்லி வந்தாயே, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்தலும் நீரே என் ரட்சகர் என்று சொல்லி வந்தாயே, அதுதான் உடைய நித்தியத்தை அங்கே தீர்மானிக்கிறது. ஆகவே தான் அங்கே பவுல் சொல்லுகிறார், மிக நம்பிக்கையோடு கூட, நான் மாத்திரம் என்று சொல்லவில்லை, சபாரை பார்த்து சொல்லுகிறார், நான் எல்லாரும் நானும் மறுபாக்கப்படுவோம். 51ஆம் வசனத்திலும் நாம் எல்லாரும் என்று 2 முறை சொல்லுகிறார். 52ஆம் வசனம், எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர், அங்கே சபையில் சிலர் மரித்து போயினார்கள், அவருக்கு என்ன சம்பவிக்கும் என்ற பதில் சொல்லுகிறான். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். அதற்கும் பதில் சொல்லிவிட்டார். சபையார் கலங்கி போயிருந்தார்கள், புதிதாக அப்போதுதான் எல்லாம் நடக்கிறது எப்படி என்று அநேக கேள்விகள் இருந்திருக்கும். தெளிவாக சொல்லுகிறார், மரித்த நமக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்குள்ளே மரித்த நம்முடைய பிரியமானவர்கள் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். பிற்பாடு சொல்லுவார், மீண்டுமாக உயிரோடு இருக்கிற நாமும் மறுமாக்கப்படுவோம், மீண்டும் நாமும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், பவுலே சொல்லுகிறார் சபையாரை பார்த்து, நாமும் மறுமாக்கப்படுவோம். ஏனென்றால் நித்தியம் சிலுவை ஆண்டை நாம் வருகிறோமே, அதுதான் தீர்மானிக்கிறது நம்முடைய நித்தியத்தை. இது மிகவும் முக்கியம். ஆகவே தான் மனம் திரும்ப வேண்டும், அவைதான் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வாலிப பிரயாரத்திலே நீ ரட்சிக்கப்பட்டால் தேவன் மகிமையாக இவனை எடுத்து உபயோகப்படுத்துவார் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரன் பக்சி உட்பட, அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பில்லிகிராம், டிஎல் முடி, எந்த ஊழியக்காரர் எடுத்துட்டு வந்தாலும் தேவன் அதிகமாய் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தின ஊழியர்கள் அனைவரும் வாலிப வயதிலே ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆக தேவன் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். வாலிப வயதில் தேவனுடைய சத்தியத்தை கேட்க சிலுவை அண்டை வரத்தக்கதான ஒரு பெரிய பாகத்தை கொடுத்திருக்கிறார். இதுதான் இந்த கடைசி காலம் சபைக்கு. நாம் அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்திலே அந்த எக்காலம் துணித்தால் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது யாருடைய எக்காலம்? 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தூதனுடைய எக்காலம் அல்ல, நமக்கு தூதனுடைய எக்காலம் அல்ல, நமக்கு தேவ எக்காலம். இந்த தேவ எக்காலம்தான் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி எக்காலம். இந்த தேவ எக்காலம் துணிக்கும் போதுதான் 2 சம்பவங்கள் சம்பவிக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் அழிவில்லாமல் எழுந்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் உயர்ந்திருக்கிற நாமும் அப்படியே மகிமைமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். 7ஆம் தூதன் வெளிப்படுத்தின விசேஷத்திலே கடைசி எக்காலம், அது தூதனுடைய காலம். அதிலே வித்தியாசமான அநேக சம்பவங்கள் நடைபெற இருக்கிறது. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. ஆனால் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடைசி எக்காலம் அது தூதனுடைய எக்காலம் அல்ல, அது தேவ எக்காலமாக இருக்கிறது. இந்த தேவ எக்காலத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஏனென்றால் நம்முடைய குடியிருப்பு
பரலோகத்திலே இருக்கிறது. அது இந்த வசனம் அதிகமான ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ஒரு முதல் மந்திரியோ இல்லை நாட்டின் பிரதம மந்திரியோ இல்லை அமெரிக்க அதிபரோ நம்மை வரவேற்க வந்தால் நிச்சயமாகவே நாம் எப்படி நடந்து கொள்வோம். ஆனால் இங்கே நம்மை வரவேற்க இது சத்தியம். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னது உதாரணம். முதலமைச்சர்லாம் வரமாட்டா, பிரதம மந்திரிலாம் நம்மளை வரவேற்க வரமாட்டா. ஆனால் ஒன்று நிச்சயமாக நடைபெற போகிறது சத்தியம். அது என்ன? உங்கள் ரட்சகர் வரப்போகிறார். அது உதாரணம் அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல உதாரணம் அல்ல, சத்தியம். உன் ரட்சகரே வரப்போகிறார் உன்னை வரவேற்க, உன் தேவனே வரப்போகிறார் உன்னை வரவேற்க. எப்பேற்பட்டவர்கள் நாம், எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். பரலோகத்தை விட்டு வரப்போகிறார். ஏற்கனவே வந்தார், அது பூமிக்கு வந்தார், சிலுவைக்கு சென்றார், மீண்டுமாக நமக்காக வரப்போகிறார். பூமிக்கல்ல மத்திய ஆகாயம் வரைக்கும் அவர் வரப்போகிறார். எப்பேற்பட்ட பாக்கியம் உள்ளவர்கள் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய தேவன் நம்மை வரவேற்க அவரே ஒரு தூதனை அனுப்பவில்லை, அவரே வரப்போகிறார் நம்மை அழைத்து செல்ல. பிரியமானவர்களே, இந்த பாக்கியம், இந்த நம்பிக்கை உனக்கு இல்லாவிட்டால் இந்த நாளிலே கூட நீ சிலுவையாண்டே வரலாம். இன்றைக்கும் கிருபையின் காலம் இருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் அது முடிவடையலாம். ஆனால் இருக்கிறது, இன்னும் கிருபையின் வாசல் மூடப்படவில்லை. இதுவும் சத்தியம். யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வரும்போது உனக்கு அந்த பெரிய ரட்சிப்பை அவர் கொடுக்கிறார். உனக்கு நித்தியம் மாற்றப்படும். அது பிற்பாடு ஆவிக்கிற வளர்ச்சிகள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசுகிறார். நாம் பாவத்தை விழும்போது நமக்காக அவர் மன்றாடுகிறார், நம்மையும் உணர்த்துகிறார். இதெல்லாம் பிற்பாடு. ஆனால் முதலாவது நித்தியம், அதை நீ சரி செய்து கொள்ள வேண்டும். உன் நித்தியத்தை எங்கே கழிக்கப் போகிறாய், நீ எங்கே போய் சேரப்போகிறாய் மரணத்துக்கு பிற்பாடு என்று சொல்லி அந்த கேள்விக்கு ஒரு சந்தேகம் இல்லாதபடிக்கு ஒரு பதில் உனக்கு வேண்டும். ஆகவே அந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாமல் என்னாலே பதில் சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் பரிசுத்தவான் சொல்லுகிறான், நான் உனக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கிறேன். இது ஜீவனுள்ள நம்பிக்கை, இது மகிமையுள்ள நம்பிக்கை. நீ சிலை அண்டை வந்தால் அந்த நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே வரப்போகிறோம். அதுதான் நம்முடைய குடியிருப்பாக இருக்கிறது. பர்சனலாக, தனிப்பட்ட முறையில் அவரே நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறார். இது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியமாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி காலம், அது மத்திய ஆகாயத்திலே அது தேவ காலம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7ஆம் தூதனுடைய எக்காலம். அது தேவ எக்காலம் அல்ல, இது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் வருகிற ஒரு கடைசி எக்காலம். இந்த எக்காலம் தூதன் துணிக்க ஆரம்பிப்பான். அவன் துணித்து அது முடியும் போது 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறி இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போது சேர்ந்து வாசிக்கலாம். அப்போது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து. 24 மூப்பர்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு சம்பவம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 3 இடத்துல வருகிறது. 24 மூப்பர்கள் எவ்விதமாக தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே 3 இடத்துல வருகிறது. முதலாவது வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றுவதற்கு முன்பாக வணக்கமாக விழுந்து சதா காலங்களும் உயிரோடு குறை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து 11ஆம் வசனம். கர்த்தாவே தேவரின் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்து உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்குறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாக இருக்கிறது என்றார்கள். முதலாவது 24 மூப்பர்கள் சிருஷ்டிகர்த்தரை ஆராதிக்கிறார்கள். 24 மூப்பர்கள் அவர்கள் சிருஷ்டிகர்த்தரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும்
தங்கள் தங்கள் சுரமண்டங்களை பரிசுத்தவானுடைய ஜபங்களாக தூபக்காக நிறைந்த பொற்கசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக வணக்கமாக விழுந்து 1ஆம் வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையில உடைக்கவும் பாத்திராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் ஜனங்களும் ஜாதிகளும் இருந்தவர்களை தேவனுக்கென்று இந்த ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று சொல்லி 24 மூப்பர்கள் இரண்டாவதாக மீட்பரை ஆராதிக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே முதல் முறையாக 24 மூப்பர்கள் சிருஷ்டிகர்த்தரை ஆராதிக்கிறார்கள். 5ஆம் அதிகாரத்திலே 2வது சம்பவத்தை பார்க்கும்போது மீட்பரை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். இப்போது நாம் வாசித்த இந்த 3வது வேத பகுதியிலே பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே என்ன சொல்லி ஆராதிக்கிறார்கள்? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறமாக சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிற ஆளுகை செய்கிற தேவனை ஆண்டவரே நீர் ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று சொல்லி, மகா வல்லமையினாலே ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று சொல்லி, அங்கே இதுதான் கடைசி 3 முறை தான் அந்த நிகழ்ச்சிகள் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 24 மூப்பர்கள் தேவனை ஆராதிக்கிறதை குறித்து அது என்ன சொல்லுகிறார்கள்? 18ஆம் வசனம், நீர் நீதியாக அங்கே நியாயம் தீர்க்கக்கூடியவர் என்று சொல்லுகிறார்கள். நீர் சரியாக பலன் அளிக்கக்கூடியவர் என்று சொல்லி இந்த 2 காரியங்களை அந்த 18ஆம் வசனத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். 18ஆம் வசனம், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்போது உம்முடைய கோபம் உண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்பு அடைகிறதுக்கும் தீர்க்கதரிசிகளாக உங்களுடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாமத்தின் மேல் பயபக்தி இருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறது. அதை நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறா, சரியானபடி அந்த பலனை கொடுக்கிறா. 19ஆம் வசனத்திலே பார்க்கும்போது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிறது. அங்கே பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டி அங்கே காணப்படுகிறது. ஆகவே பரலோகத்தில் இருக்கிற அந்த சாயலின்படி தான் பூமியிலே அங்கே மோசே இடத்திலே தேவன் இவ்விதமாக ஒரு ஆசீர்வாத கூடாரத்தினை சாபி, இவ்விதமாக ஒரு உடன்படிக்கை பெட்டியெல்லாம் செய் என்று சொல்லுகிறார். இது பரலோகத்திலே ஏற்கனவே இருக்கிறது. இதை குறித்து கூட நாம் எபிரேய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எவ்விதமாக தேவன் இந்த காரியத்தை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எபிரேயர் 9:23, எபிரேயர் 9:23, ஆதலால் பரலோகத்தில் உள்ளவர்களுக்கு சாயலானவர்கள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளும் விசேஷித்த பலிகளினாலே சுத்தப்படுத்த வேண்டியதாமே. 24ஆம் வசனம், அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்திற்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிஷ்டாகமணி பிரவேசித்திருக்கிறார். ஆகவே பரலோகத்திலே பரலோக சாயல்தான் அங்கே என்ன இருக்கிறதோ அதனுடைய ஒரு டூப்ளிகேட் என்று சொல்லலாம். அதனுடைய மாடல் தான் இந்த பூமியிலே காணப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி. ஆனால் பரலோகம் திறக்கப்பட்ட பிற்பாடு அங்கே பார்க்கும்போது அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியும் கூட அங்கே இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே முதல் 3.5 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சேதம் வரவில்லை. அந்த 2 சாட்சிகளே ஒரு பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த 2 சாட்சிகள் அவர்கள் மரித்து போகிறார்கள், பரலோகத்துக்கும் ஏறி போய் விடுகிறார்கள். இப்போது அந்த கிறிஸ்து எந்த ஒரு தடையும் இல்லாதபடிக்கு அவன் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக நுழைகிறான். 12ஆம் அதிகாரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை எப்படி அவன் அழிக்க அவன் திட்டம் போடுகிறான் என்று சொல்லிதான் இந்த 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை அழிக்கத்தக்கதாக இப்போது அவனுக்கு தடை செய்ய ஆரம்பில்லை. ஆகவே நாம் போய் அழித்து விடலாம் என்று சொல்லி அவன் போகிறான். அவன் சத்தியம் என்னவென்றால் இஸ்ரேல் ஜனங்களை யாரும் அழிக்க முடியாது. அவர்களுக்கு அந்த தண்டனை காலம் முடிந்து விட்டது. இனிமேல் இஸ்ரேல் ஜனங்களை யாரும் எந்த வகையிலும் தொட முடியாது. நெருக்கலாம், கிட்ட வரலாம், ஆனால் அழிவு என்ற அந்த காரியம் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே இருந்து தேவன் எடுத்து விட்டான். ஏனால் தேவனுடைய தீர்க்க தரிசனம் அது ரொம்ப அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்,
பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியான் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். புறஜாதியாருடைய காலம் அது நிறைவேறும் வரைக்குமாக, அது எது வரைக்கும் புறஜாதியான காலம் இருக்கும் என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து சாகிற வரைக்கும் புறஜாதியருடைய காலம்தான். அந்தி கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே போய் அதை மிதிப்பான். ஆகவே அந்தி கிறிஸ்து சாகிற வரைக்கும் அது புறஜாதியருடைய காலம்தான். அந்தி கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும் அல்லது அவனை அக்னி கடலிலே போய் அழிக்கிற வரைக்கும் அது ஒரு புறஜாதியருடைய ஒரு காலம்தான். ஆகவே இதைதான் அங்கே தேவன் சொல்லுகிறான். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது கிபி 70 பார்க்கும்போது உலகம் முழுவதுமாக அவர்கள் சிதறி போனார்கள். ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஆகையால் நான் அவர்களை தூரமாக புறஜாதிக்குள்ளே துரத்திருந்தாலும், நான் அவர்களை தேசங்களே சிதறடித்திருந்தாலும், அது போன தேசங்களிலிருந்து அவர்கள் திரும்ப வருவார்கள். 17ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களை ஜனங்களிலிருந்து சேர்த்து நீங்கள் சிதறடிக்கப்பட்ட தேசத்திலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அவர்கள் போயிருக்கும் ஜாதியிலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன். இதெல்லாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசனமாக தேவன் உரைத்தார். இஸ்ரவேல் ஜனம் என் சொந்த சம்பத்து என்று சொல்லியிருக்கிறார், அவருடைய ஆசாரிய கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஜனங்களுக்கு இப்படி ஆயிற்று, ஏன் விதமாக சம்பவித்தது என்று சொன்னால், அதை தேவனை விட்டுவிட்டார்கள். இது நிமித்தமாக தேவன் அவளை சிதற பண்ணினான். ஆக இதுக்கு முன்பதாக கூட நடந்திருக்குமே என்று யோசிக்கலாம். நடந்தது, ஆனால் எகிப்துக்கு தான் சென்றார்கள். மற்றொரு முறை நடந்தது, பாபிலோனுக்கு தான் சென்றார்கள். ஆனால் உலகம் முழுவதும் அவர்கள் சிதறிக்கப்படவில்லை, உலகம் முழுவதும் அவர்கள் ஓடவில்லை. அவர் ஓடினது கிபி 70ஆம் ஆண்டிலே தான். அது உலகம் முழுவதும் சிறைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் மீண்டுமாக சேர்ப்பேன் என்று சொல்லி அங்கே தேவன் சொன்னார். ஆக இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் 1948 மே அங்கே 14ஆம் தேதி இவ்விதமாக இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடை வரைக்குமாக வேத வல்லுநர்கள் கூட தொடர்ச்சியாக தியானிக்க முடியவில்லை. ஏனென்றால் இது எப்படி இருக்குமோ, இது தேவன் ஆவிக்குரிய வண்ணமாக சொல்லுகிறாரா அல்லது ஊமையாக சொல்லுகிறாரா என்று சொல்லி அநேக ஒரு குழப்பத்தில் இருந்தார்கள். சிலர் மாத்திரம் இல்லை, நிச்சயமாகவே ஒரு தேசம் சொன்னபடி வரும் என்று ஒரு கூட்டத்தாரும் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள். அதுபோல் ஒரு தேசம் வந்த பிற்பாடு தான் இப்போ நமக்கு பிற்பாடு இதெல்லாம் தியானிக்க லகுவாக இருக்கிறது. இஸ்ரேல் தேசம் மாத்திரம் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்படாவிட்டால் சத்தியத்தை இந்த அளவுக்கு தெளிவாக நம்மாலே தியானித்திருக்க முடியாது. ஆகவே தேவன் சரியான நேரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தின் காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் தேசம் மீண்டுமாக அங்கே கூட்டி சேர்க்கப்பட்டது. இப்போது அந்த இஸ்ரவேல் தேசமானது இருக்கிறது. அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே தான் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், சுக தேசம் இதெல்லாம் அவர்களுக்கு உலகத்திலே தேவன் கொடுத்திருக்கிறார். இதை குறித்தான ஒரு வைராக்கியம் எப்போதுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருக்கும். யோசேப்பு கூட இருந்தது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவற்றிலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிட்டு கொண்டான். யோசேப்புக்கு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்த்தகமிட்டு எகிப்து தேசத்தில் அவனுக்கு பெட்டியிலே வைத்து வைத்தார்கள். ஸோ யோசேப்புக்கு அவர் வைராக்கியம். ஏனென்றால் எலும்புகளை குறித்து கூட ஒரு பெரிய வைராக்கியம். என் எலும்புகள் இந்த தேசத்திலே இருக்கக்கூடாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் தான் நான் இருக்க வேண்டும். நிச்சயமாக தேவன் உங்களை சந்திப்பார். அவர் சொல்லி 400 ஆண்டுகள் கழித்து தான் தேவன் சந்திக்கிறார். ஆனால் அவருக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை பாருங்கள், அவருக்கு இருந்த அந்த சுய தேசத்தின் மீது காணப்பட்ட அந்த பற்றை பாருங்கள்.
அவர் சொன்னார் நிச்சயமாகவே சந்திப்பார். அப்படியே சந்தித்தார். எப்போது? 2 வாரமோ 2 மாதமோ 2 வருஷமோ கழித்தல, 400 ஆண்டுகள் கழித்து சந்திக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் பாருங்கள், அந்த சந்ததி மறக்காமல் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து விதமாக சொன்னாரே என்று சொல்லி அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரேல் தேசத்திலே, கானான் தேசத்திலே அதை புதைக்கிறார்கள். அதுவே இந்த யூதனுக்கு, இஸ்ரேவேலனுக்கு, நமக்கு இப்படி பரலோகம் இதேதான வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய சுயதேசம் பரலோகம், அது போகிறதுக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எலும்பு கூட எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடாது சொன்ன அந்த யோசேப்புக்கு இருந்த அந்த வைராக்கியத்தை போல பரலோகத்துக்கு போகிற நாம், அது நம்முடைய சுயதேசம், அதுவே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு எப்படி நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதுக்கு எந்த அளவுக்கு நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த இஸ்ரேல் தேசத்தை கொடுத்து சொல்லும்போது கூட இந்த இஸ்ரேல் தேசத்திற்கு மீண்டுமாக அந்த சுயதேசமாய் அங்கே கொண்டு வரத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். ஆகவே அவருக்கு தேவன் ஒரு நாட்களை குறித்திருக்கிறார். அதை தொடர்ச்சியாக 12ஆம் அதிகாரத்திலே நாம் காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே உதவி செய்வாராக. ஜெபிப்போம்.